ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டே 3 எக்ஸ்ப்ளோரிங் கலர்ஸாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது சுர்மனே ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து வாங்கிட்டேன் நான் 30 ருபீஸு. இது வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் லெஃப்ட்லன்னு சொன்னாங்க, ஃபஸ்ட் லெஃப்ட்டு. நான் வந்து டிக்கெட்டு எல்லாமே போடுறேன், வீடியோ அட்டாச் பண்ணுறேன். இந்த லெஃப்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டில் தான் பார்க்கிங் வந்தாச்சு. நம்ம அப்படியே பார்க்கிங்கில் வண்டியை போட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கணும்னு சொன்னார். ஹலோ கைஸ், பார்த்துட்டிங்கன்னா வண்டி பார்க்கிங் பண்ணிட்டோம். வண்டி பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் கீழே ஃபால்ஸுக்கு. பார்த்திங்கன்னா என்னது பைக்குனால் கொஞ்சம் கிட்டேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு ஃபால்ஸுக்கு கிட்டேயே நடந்து போகலாம். ஆனால் என்ன சொல்கிறது, இப்போது சப்போஸ் கார்னால் கூட வரலாம். கார்னால் நீங்கள் வரலாம் தான், எல்லாம் உங்களை பொறுத்து தான். ஆனால் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், கல் தான். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் வரணும். கார்னால் பார்த்து, பைக்குனால் நீங்கள் கொஞ்சம் விரட்டிகிட்டே வந்துடலாம், கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடலாம். அப்படின்னா கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துடலாம். அவ்வளோ ஒன்றும் பெருசாக ஆஃப் ரோட் கிடைக்காது வண்டிக்கு, ஏன்னா கொஞ்சம் மண் ரோடு தான் கிடைக்கும். ஸோ கல்லெல்லாம் அவ்வளோ இருக்காது, ஈஸியாக வந்துடலாம். இந்த மாதிரி நார்மல் இந்த மாதிரி தான் இருக்கும் மண் ரோடு. காருக்கு நான் மட்டும்தான் இப்படி இருக்கும். இந்த மாதிரி அங்கெல்லாம் ஃபுல்லாக இன்னும் நிறைய இருந்துச்சு நான் வரப்போ. ஸோ அதுதான் சொல்கிறேன், காருன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க, பைக்குன்னா விரட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஃபால்ஸு பேர் சுர்மனே ஃபால்ஸ், SOORMANE ஃபால்ஸ். பார்க்கலாம் வாங்க அது எப்படி இருக்குன்னு. இதுதான் அது போகிற ரூட்டு. நடந்து போயிட்டே இருக்கும். அதுதான் மேலேயே ஜீப்புலேருந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். கீழே பார்த்திங்கன்னா இந்த இது அந்த பார்க்கிங்லேருந்து இங்கே வரைக்கும் நடந்தால் வரணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி வந்திருக்கும் தான், நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு ஆஃப் ரோடு வண்டி தாராளமாக வந்திருக்கும் தான். ஆனால் பார்க்கிங் அங்கேயும் சொல்லிட்டாங்க. இங்கேயும் கூட வந்து லெஃப்ட்டில் போட்டுருந்துருக்கலாம். இந்த லெஃப்ட்டில் கூட போட்டிருந்துருக்கலாம். பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜு பாருங்கள், அப்படியே இருக்குது. வாட்டர் ஓடிட்டே இருக்கு, அப்படியே வாட்டர் ஓடிட்டே இருக்கு. அங்கே பாருங்க, மினி வாட்டர் ஃபால்ஸ். ஒரு நல்ல ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு செம்மையான இடம். நல்ல ஃபோட்டோ பிடிக்கலாம். குளிச்சுட்டு வந்து நான் உட்காந்து அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் ஒரு வீடியோ பண்ணிட்டு போகலாம். ஆனால் எங்கே ಹೋಗೋದು ஃபால்ஸுக்கா? ஃபால்ஸ் மேலேண்ணா. தேங்க்ஸ். இந்த இதில் கம்பி கீழே குனிஞ்சு போக சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. கம்பி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போது வேலியை கிராஸ் பண்ணிட்டோம். அப்படியே மேலே போகிறாங்க, ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். கம்மியாக இருக்குல்ல. அப்படியே பாருங்கள், இந்த வாட்டர் ஃப்ளோ அப்படியே பாருங்கள். அப்படியே அந்த பிரிட்ஜை பாருங்கள், அப்படியே அது பேக்ரவுண்டை பாருங்கள், செம்மையாக இருக்கா. வாங்க ஃபால்ஸ் பார்ப்போம், ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகிறது மேலேயும் இப்படியா நேராக போகிறதுன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். தெரியல ரூட்டு, எனக்கு கிடைக்கிற ரூட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நாம் பார்க்காத ரூட்டா. வாங்க. இப்படி தான் நினைக்கிறேன், ஏன்னா ஃபால்ஸ் சவுண்டு இந்த ரோட்டில் தான் கேட்குது. அப்படியே இருங்க, நான் அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு திருப்பிக்கிறேன்.
தெரியுதா ஃபால்ஸு சவுண்டு? நான் பேசுகிறது கேட்குதான்னு தெரியல, ஆனால் ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டா செம்ம வாட்டர் ஃப்ளோ இருக்குது. நாங்கள் போய் கீழே போய் பார்ப்போம். செம்ம வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இப்படி தானே கீழே இறங்க? வேணாம் நம்ம இப்படியே போவோம், நேர் வழியிலே போவோம். அங்கே போய் வழுக்கி கிழக்கி வந்துட்டா அது வேறு மண்ணாக இருக்குது ஃபுல்லாக. இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா குருமனை ஃபால்ஸுக்கு போகிற ரூட். அப்படியே அந்த வியூ காட்டுறேன் பாருங்க. ಇಲ್ಲ ಜಾರ ಅಲ್ವಾ? ಒಬ್ಬರೇ ಬಂದಿರೋದ? ಒಬ್ಬರೇ ಬಂದಿರೋದ ರೈಡ್? ಹೌದು. பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர் கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ரக்கிங் போயிருந்தார். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அந்த நான் ஒரு பீக்குக்கு போய் சொல்லியிருப்பேன். இது வந்து குதிரைமுக்கா ரேஞ்சு. குதிரைமுக்கா பீக் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில், அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபால்ஸ் மட்டும் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த அருவியை பாருங்கள். இருங்க, நான் அப்படியே செல்ஃபி போடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ரைட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா வரேன், வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுற மறுபடியும் குளிச்சுட்டு வரேன். ஆனால் தண்ணி ஃப்ளோ மட்டும் செம்மையாக இருக்குது. செம்மையாக போய் குளிக்க போகிறோம். சரி, நான் வந்து போய் குளிச்சுட்டு வரேன். ಆಯ್ತು ಹೋಗಿ. கைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது சம்சே டீ எஸ்டேட் இங்கே வருங்க. எப்படி இருக்குது லொக்கேஷன்? ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான், மூணாறு மாதிரி. கோயிலை பார்த்துக்கோங்க. கோயில் சாமி உள்ள. ஓகே, நான் சாமி கும்பிட்டு வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கைஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போது சம்சே டீ எஸ்டேட் தான், அதான் அப்படியே சொன்னல. ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நானும் 2-3 ஃபோட்டோ பிடிச்சேன், 2-3 வீடியோ பிடிச்சிருக்கேன். ஃபோட்டோஸ்னால் எந்த இல்லை, சும்மா அப்படியே அந்த எஸ்டேட்டோடைய ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். யாராவது கிடைக்கிறாங்களா பார்ப்போம். என் ஃபோட்டோ பிடிச்சி இன்னும் யாருமே கிடைக்கல. அப்படியே பார்ப்போம். ஐயோ, கை வேறு. பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த வியூ. டீ எஸ்டேட் நடுவில் அந்த கோயில், இந்த கோயில் தாங்க இதில் ரொம்ப அழகுண்ணா. அப்படியே பாருங்கள், நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். டீ எஸ்டேட்டில் நம்ம அப்படியே ஒரு வாக்கு வந்திருக்கோம். கைஸ், இதோட பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோரிங் கர்நாடகா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் பிளேஸு நான் இந்த இடத்துல விசிட் பண்ணுறது. ஸோ இன்னும் 2-3 இடம் இருக்குது. அது வந்து வேறு ரீஜன் சேரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் செகண்ட் வீடியோ வந்து பண்ணுறப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதையும் வந்து சேர்த்து போடுவேன் நான். நீங்கள் சிக்மங்களூர் சைடு வந்தீங்கன்னா ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு சிக்மங்களூர் சைடு வந்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. எஸ்பெஷலி இந்த கோயில் மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. சூப்பராக இருக்குது. அதுவும் கொஞ்சம் காலையில் டைம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மதியம் வந்துட்டேன், கொஞ்சம் வெயில் தான், ஆனால் நல்லா தான் இருக்குது. இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கர்நாடகா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வேணும் அவங்களுக்கு சொல்லிட்டு. நம்ம பார்த்திங்கன்னா யூனிக்கான பிளேஸ் மட்டும்தான் போவோம் கர்நாடகாவில். அதுவும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பிளேஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye guys.